இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பிரியாணி செய்ய போகிறேன். சிக்கன் பிரியாணி. அதுக்கு ஒரு 2 அழகு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுக்கலாம். முதல்ல இதை நல்லா கழிஞ்சு விட்டுட்டு ஊற வச்சுருக்கேன். அடுத்தது நான் பிரியாணிக்கு அரிசி ஊற வச்சுட்டேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். இதை நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன். இது பிரியாணி சண்டேனாலே நான்வெஜ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் பிரியாணி ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கிறேன். இன்றைக்கி சண்டேன்னும் போது நம்மளுக்கெல்லாம் சண்டேனாலுமே மட்டன், சிக்கன், மீன் இதெல்லாம் இருந்தால் தான் சண்டேவே ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். நல்லா உக்காந்து செய்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்றதுல இருக்க சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லை. இப்போ நம்ம ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடும்போது அந்த சுவை இன்னும் கூடும். எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாலுமே சுவையே அதிகரிக்கும். அழகாக பேசி சாப்பிட்டு சிரித்து சந்தோஷமாக சாப்பிடணும். இந்த மாதிரி சண்டே ஆனாலுமே எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்குன்னே நான் இன்றைக்கி பிரியாணி பண்ணுறேன். பிரியாணி, மீன் குழம்பு இந்த மாதிரி நிறைய செய்யப்படுறேன். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாலுமே பிரியாணி ரொம்ப ஈஸி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டான பிரியாணி செய்வேன். நம்ம காலையில் சாப்பிடக்கூடாது, பிரேக்ஃபாஸ்ட் மொத்தமாக பிரியாணி செய்து ஒன்றா உட்காந்து வாழை இலையில் சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது பிரியாணி தேவாமிர்தமாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ செய்யறது தான் பெரிய வேலை, ஆனால் சாப்பிட்றது ஈஸியாக சாப்பிட்றலாம். ஓகே, வெங்காயம் போதும். அடுத்தது தக்காளியை நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிப்பேன், நம்மளால் செய்ய முடியாது. அடுத்தது பூண்டு உரிச்சு வச்சிட்டேன். அடுத்தது இஞ்சி, எல்லாமே ஒரு லிமிட்டாக தான் போட போகிறேன், ரொம்ப போடல. இது இஞ்சி. அடுத்தது தோல் சீவிட்டு தான் இஞ்சியை மட்டும் யூஸ் பண்ணணும். தோல் விஷமாக மாறுமா, அதனால் தோலில் விஷம் இருக்குமா, அதனால் இஞ்சி மட்டும் தோல் சீவிட்டு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது அப்படியே தோல் சீவில்லைன்னா இதை அப்படியே அரைச்சா கூட அதில் அடியில் வெள்ளை கலரில் ஒன்று மாவு மாதிரி படியுமா, அதனால் அதை எடுத்துடணும், அதை யூஸ் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. நான் இப்போ இவ்வளோ இஞ்சியும் போட்டுக்கிறேன். இந்த இஞ்சியும் பூண்டையும் நான் உரித்து வச்சுருக்கேன். இந்த இவ்வளோ பூண்டு போதும். இந்த இஞ்சும் பூண்டையும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். புதினாவை கழுவிக்க போகிறேன். 3 தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட போகிறேன். இஞ்சி பூண்டு அரைச்சிட்டேன். இந்த கவரில் என்ன இருக்குது பார்ப்போம். இந்த கவரில் தான் கறி. அப்புறம் இந்த கவரில் சாலை மீன் நினைக்கிறேன். இப்போ கறியை தான் பார்க்கணும். அது பெருசாகவே போட்டுடலாம். இப்போ இதில் முடி எதுனா இருக்கான்னு பார்க்கணும். கோழி முடி. ஓகே, இப்போ இதை வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிட்டு வரேன். இப்போ பிரியாணிக்கு எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன், நான் நெய் போட்டுக்க போகிறேன். கொஞ்சம் நெய் போட்டு செய்யலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன். ஃபைனலாக ஊற்றுறதுக்கு கொஞ்சம் வச்சுப்போம். அடுத்தது எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். சுவையான பிரியாணி சண்டே ஸ்பெஷல். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகிடுச்சோ, ஓகே பார்ப்போம். இப்போ பட்டை லவங்கம் அந்த பேக்கெட் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த பட்டை லவங்கம் பேக்கெட்டை பிரிக்கிறது தான் பெரிய வேலை. பட்டை லவங்கம் ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்கிறேன்.
அடுத்தது ஒரு பட்டை, அதை பிரிஞ்சி இலை. அடுத்தது இதெல்லாம் ஒன்று ஒன்று போட்டுக்கிட்டால் போதும், ரொம்ப போடக்கூடாது, போதும். இப்போ இதை போட்டுட்டேன்னா அடுத்தது நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது இவ்வளவும் போட்டுக்கலாம். செம்ம டேஸ்டாக இருக்கும் பிரியாணி. லாஸ்ட்டாக நெய் விடணும். இப்போ இதை நல்லா கிளறிப்போம். ஒரு சிலர் இதுக்கு நீளமாக கட் பண்ணிப்பாங்க வெங்காயம், ஒரு சிலர் ஸ்கொயராக கட் பண்ணிப்பாங்க. நான் வந்து நீளமாக கட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து கொஞ்சமாக நான் இந்த வெங்காயத்தை உப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன். அடுத்தது வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். பாருங்க, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ நான் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். இறக்கும் போதும் கொஞ்சம் நெய் விடணும், அதனால் கொஞ்சம் நெய் வச்சுக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யெலாம் நம்ம விருப்பம்தான். இதையே சிம்பிளாக செய்தாலும் செய்யலாம். பிரியாணிக்கு எவ்வளோ போடுறோமோ, நம்ம சமையல் பண்ணுறதுக்கே சிம்பிளாக செய்தாலும் செய்யலாம், இருக்கிற பொருளை வச்சும் செய்யலாம், தேவைக்கு வேணும்னாலும் வாங்கிக்கிடலாம். ஆனால் அதையே நம்ம சுவையாக பண்ணணும். அதனோட கைப்பக்குவம் இருக்குது. சமையலில் மட்டும் கைப்பக்குவம் தான். எந்தெந்த பொருளை எப்போ மாற்றி போட்டால் அது வேறு ருசியாக வரும். நம்ம போடுற பொருளையும் நம்ம பண்ணுற பக்குவம் தான். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். நான் வந்து ரொம்ப போடுற இஞ்சி பூண்டு தான், கம்மியாக தான் போடுறேன், ஜஸ்ட் வாஷ் மாதிரி. இப்போ தக்காளி வந்து நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா வாசனை வரட்டும், பச்சை வாசனை போட்டோம். போன பிறகு கூட நம்ம தக்காளி, புதினா அதெல்லாம் போட்டுக்கலாம். பிரியாணி சொன்னாலுமே அது ஒரு வாசனையாக தான் இருக்குப்பா. அது ஒரு கிராண்டான ஃபுட்டு. இப்போ இதை நான் நல்லா வதக்கிக்கிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து கொத்தமல்லி புதினாவை போட்டுக்கிறேன். இது நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டேன். கொஞ்சம் இந்த கருப்பு இலையெல்லாம் போடக்கூடாது. கருப்பு இலை, பழுப்பு இலையெல்லாம் நம்ம போடக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணுற பொருளை பொறுத்து கூட நம்மளுக்கு ருசி வரும். பழைய காய்கறி வச்சு நம்ம சமையல் பண்ணால் அது ஒரு ருசியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து செய்யும்போது அது ஒரு ருசியாக இருக்கும். சமையலே ஒரு கலை தான். அதில் எவ்வளோ இருக்குது சமையலில். அந்த ருசி வர வைக்கிறது ஒருத்தர் ஒரு கைப்பக்குவத்தில் எடுத்துகிட்டு வருவாங்க ருசியை. எல்லாருமே ருசியாக தான் சமைக்கிறாங்க இப்போலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், தக்காளி அரைச்சி வச்சுட்டேன். நான் இது வந்து சின்னதாக அரிஞ்சு போடல, அரைச்சிட்டேன். கொஞ்சம் தக்காளி நிறையாவே போட்டிருக்கேன்ப்பா, போடுவோம். தக்காளி நிறைய போட்டேன். இப்போ வந்து இதை எல்லாரையும் விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு மசாலா தூள் போட்டுக்கலான்னு பார்க்குறேன். என்னென்ன மசாலா தூள் தெரியுமா? இப்போ வந்து இது வந்து சீரகப்பொடி, சீரகத்தூள். அடுத்தது வந்து கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர். அடுத்தது வந்து கொஞ்சமாக கரம் மசாலா தூள். அடுத்தது கொஞ்சமாக மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். அடுத்தது பிரியாணி மசாலா தூள். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக தயிர். ஓகே,
எல்லாம் நல்லா வதங்கிச்சா, கழுவி வச்ச கறி முதல்ல நான் கறியை வேக விட்டுக்கிறேன், அதுக்கப்புறமா அரிசி போடுவோம். லாஸ்ட்டாக லெமனும் நெய்யும் விட்டுக்கிடலாம். உப்பு பார்த்துப்போம், கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து மூடி போட்டுக்கிறேன். பிரியாணி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். யாரா வேணும்? இப்போ நான் வந்து இந்த கிரேவியில் கறியை மட்டும் போட்டு ஒரு சவுண்டு விசில் விட்டுக்க போகிறேன். அப்போ தான் கறி நல்லா வேகும். ஒரு சவுண்டு விட்டுப்போம். குக்கர் கத்துது, வெயிட் போட்டுருவோம். சவுண்டு வந்துச்சு, 2 சவுண்ட் வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் இது எடுத்துட்ட பிறகு மறுபடியும் அரிசி போடணும். நான் அதுக்குள்ளே பச்சை அரிசி, இது பாஸ்மதி ரைஸை கழுவி எடுத்துகிட்டு வரேன். அரிசி போட்டுக்கிறேன். இப்போ ஆனியன் ரைட்டா ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ளே மயோனஸ் கூட பண்ணலாம், நம்மளே தயார் பண்ணலாம். மயோனஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட தயார் பண்ணிவிட்டு சிக்கன் வறுக்கலாம். இப்போ நான் ஆனியன் ரைட்டா தயார் பண்ணுறதுக்கு வெங்காயத்தை அரிஞ்சிக்கிறேன். மெலிசாக கட் பண்ணலாம் வெங்காயம், நல்லா மெலிசாக. போதும்னு நினைக்கிறேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம்.
ஆனியன் ரைத்தா பண்ணிட்டேன். நம்ம வந்து இந்த ஆனியன் ரைத்தா பண்ணும்போது இப்போ இதில் நான் வந்து கேரட் துருவி போட்டிருக்கேன், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தயிர், வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கேன், உப்புலாம் போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம வந்து வெள்ளரிக்காய், அதாவது குக்கும்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டுக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா இருக்க மாதிரி தெரியாது. இப்போ நான் இது வந்து ஆனியன் ரைத்தா பண்ணிட்டேன். அடுத்தது வந்து முட்டை வேக வச்சுருக்கேன். முட்டை நல்லா வேகட்டும். இது ரெடி. இப்போ வந்து அடுத்தது மீன் குழம்பு செய்யணும். முதல்ல பிரியாணி ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அடுத்து மீன் குழம்புக்கு போகணும். மீன் குழம்பு, ரசம், ஒயிட் ரைஸு, எக் ஆம்லேட்டு எல்லாம் செய்யணும். அப்போ தான் சண்டே ஸ்பெஷல் சூப்பரான லஞ்சாக இருக்கும் நமக்கு. இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம முதல்ல கொத்தமல்லி தழையை தூவிப்போம். நான் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிடலான்னு பார்க்குறேன். இதில் நெய் கொஞ்சம் விட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக லெமன் விடலான்னு பார்க்குறேன். இதில் ஒன்றே எடுத்து பார்ப்போம், சாதம் வெந்துருச்சான்னு மட்டும். ஓகே, வெந்திருக்கு. இப்போ நான் அதில் நெய் விட்டுக்கிட்டேன் நல்லா. அடுத்தது கொஞ்சமாக லெமன் விட்டுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் உதிரியாக இருக்கும். கொஞ்சமாக லெமன், ஒரு அரை லெமன் போதும். அடுத்தது மயோனஸ் தயார் பண்ணலாம்னு பார்க்குறேன். இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் பரட்டி விட்டு பார்க்குறேன். சுவையான சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சு. அப்படியே நம்ம பாருங்க, கொஞ்சமாக அரிசி நல்லா வெந்திருக்கு. இது அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டா கூட அது பாருங்க, கறியில் நல்லா வெந்திருக்கு பாருங்க. அதுலேருந்தே வந்துருச்சு, எலும்புலேருந்தே. இப்போ சுவையான சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உதிரி ஆகிடும். இப்போ கொஞ்சம் கிளறி விட்டால் கீழே இருக்கிறது வந்து மேலே வந்துடும். இப்போ மேலே இருக்கிறது கீழே போயிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அரிசி ஒன்று கூட உடையில. நல்லா சுவையான பிரியாணி ரெடி. இப்போ நான் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்க்க போகிறேன். முட்டை வேகட்டும். அதுக்குள்ளே நான் வந்து இந்த சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு ஒரே ஒரு கொஞ்சம் போல் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். இப்போ சிக்கன் பிரியாணி தயார். இதை ஒரு இதில் கொட்டி வச்சுருந்த பாத்திரத்தில் இப்போ நான் கொஞ்சமாக ஆனியன் ரைத்தா வச்சு இந்த பிரியாணியை சாப்பிட்டு பார்க்குறேன். இது நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் அடுத்தது மீன் குழம்புக்கு போகணும். ஓகே ஓகே, இப்போ டேஸ்ட்டு பார்ப்போம். முட்டை வேகுது, பிரியாணி எப்படி இருக்குது பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு அரிசி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உதிரி ஆகிடும், காஞ்ச ஒன்று இது ஆறின ஒன்று. செம்ம டேஸ்ட்டு, சூப்பர். சுவையான பிரியாணி, ஆனியன் ரைத்தா. உங்களோட டேஸ்ட் நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் மற்றவங்களுக்குலாம் கொடுக்கணும். அப்போ தான் எப்படி இருக்குன்னு பார்த்து கொடுத்தா திருப்தியாக இருக்கும். என்னோட ஆட்டமும் அப்படிதான். டேஸ்ட் பார்த்துருவேன் எல்லாமே. சாமிக்கு படைக்கும் போது மட்டும் அவங்க டேஸ்ட் பார்க்க மாட்டேன். அதனால் மற்ற நேரம் டேஸ்ட் பார்த்து தான் சப்ளை பண்ண எல்லாத்துக்குமே கொடுப்பேன். செம்ம டேஸ்ட்டு பிரியாணி. இந்த சைடு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்தது மீன் குழம்பு. இப்போ பிரியாணி பண்ணிட்டேன். அடுத்தது வந்து மீன் குழம்பு வைக்க போகிறேன். மீன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ கல் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்க போகிறேன். மீன் குழம்பு தயார் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து
எனக்கு வந்து சால மீன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழம்புலையே டேஸ்ட்டு சால மீன் குழம்பு தான். அதனால தான் நாங்கள் வந்து சால மீன் வாங்கியிருக்கேன் நான். கழுவி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கிறேன். புளி, கல்லுப்பு, குழம்பு மிளகாய், இது வந்து நான் மிக்ஸி ஜாரில் சாம்பார் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா அந்த கலவையையும் போட்டு ஊற வச்சுக்கிட்டேன். இது நல்லா ஊறட்டும். ஓகே, இது அப்படியே ஊறட்டும். இப்போ அடுத்தது மண் சட்டி. அதுக்குள்ள புளி எல்லாம் கரைச்சி மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்க போகிறேன். சட்டி சூடாயிடுச்சு. இந்த கடுகு சின்ன சின்னதாக இருக்குது. கருவேப்பிலை, வெந்தயம், கடுகு, சீரகம் எல்லாம் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் போட்டுக்கிட்டேன். அடுத்தது வந்து கருவேப்பிலை போட்டுக்கணும். இது வந்து மீன் குழம்பு. அடுத்தது வந்து இது மீன் குழம்பு. இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தாளிச்சுட்டேன். அடுத்தது வந்து இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இதையும் போட்டு கலக்கிக்கிடுறேன். அடுத்தது கரைச்சி வச்ச புளி. இது நல்லா கொதிக்கட்டும். இன்னொரு அடுப்பில் ஒயிட் ரைஸ் வைக்கணும். கொதிக்கிட்டோம். கொதிச்சுன்னா கரெக்டாக கொஞ்சம் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், ரசம் வைக்க போகிறேன். ரசம் சிம்பிள் ரசம். இந்த புளியை மிக்ஸி ஜாரில் போட்டுருப்பேன்.
புளி தெரியுமா? மீன் குழம்புக்கு காய்ச்சிட்டு வச்சேன் புளி. மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, எல்லாம் போட்டு அரைக்கப்பட. இப்போ ரசம் மட்டும் வச்சிட்டோன்னா முட்டை ஆம்லேட் பண்ணணும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மீன் குழம்பு ஆயிடுச்சு, போதும். கொஞ்சம் உப்பு அதிகமாக தெரியுது. ஒயிட் ரைஸ் ஆயிடுச்சு. சுடுதண்ணி, மீன் குழம்பும் ஆயிடுச்சு. இப்போ லெமன் ரசம் பண்ண போகிறேன். லெமன் ரசம் செம்ம டேஸ்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டு லெமன் ரசம். குழம்பு ஆயிடுச்சு, மீன் குழம்பு. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, குழம்பு ஆயிடுச்சு. இனிமேல் லெமன் ரசம் பண்ண போகிறேன். போதும், குழம்பு நல்லா அழகாக கொதிச்சிச்சு. சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. செம்ம டேஸ்ட். ஓகே, இனிமேல் லெமன் ரசம் வைக்க போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு. இந்த ரசத்துக்கு நான் தக்காளி போடல. மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை இது மட்டும்தான் அரைச்சி வச்சுருக்கேன். புளி அரைச்சிட்டேன். இந்த மீன் குழம்பு வச்சுட்டு மீந்த புளியை இதோடு அரைச்சி வச்சுருக்கேன். புளி ஊற்றுற வேலைலாம் கிடையாது. சுவையான லெமன் ரசம் தயாராக போகுது. எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய், அரைச்சி வச்ச புளி, மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை. இன்னைக்கு நான் லெமன் ரசம் பண்ணுறேன். எலுமிச்சை ரசம். கல்லுப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, ரசப்பொடி, கொட்டையில் எடுத்துடணும். லெமன் ரசம்
செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. லெமன் ரசம். உப்பு பார்த்தா முட்டை ஆம்லேட் மட்டும் பண்ணணும். ஓகே, கொஞ்சம் லைட்டாக கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு முட்டை ஆம்லேட் பண்ணுறதுக்கு வெங்காயத்தை அரிஞ்சு வச்சிட்டேன். அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்ச நேரம் ஊறட்டும். வெங்காயமும் உப்பும் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இந்த நாட்டுக்கோழி முட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதை உடச்சி ஊற்றி ஆம்லேட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஓகே, ஊறிச்சு. இப்போ நான் வந்து முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். அப்படி ஊறினா தான் ஆம்லேட் வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நாட்டுக்கோழி முட்டைன்னா மஞ்சள் கலராக இருக்குப்பா. இதே ஒயிட்டு சாதா கடையில் விற்கிற முட்டைனா இருக்காது. நாட்டுக்கோழி முட்டைன்னா மஞ்சளாக இருக்கு. வந்து முட்டை ஆம்லேட் பண்ணிட்டு வரேன். சுவையான எக் ஆம்லேட். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து தேங்காய் எண்ணெயில் செய்தால் நல்லாயிருக்கும்னுவாங்க. ஆனால் நான் வந்து தேங்காய் எண்ணெயில் செய்யலை. எங்களுக்கு தேங்காய் எண்ணெயில் பண்ண பிடிக்கல. அதனால் சாதா எண்ணெயில் தான் பண்ணுறோம். இதில் வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் கூட போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து உப்பும் வெங்காயமும் ஊறினதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் இன்றைக்கி என்னென்ன பண்ண சண்டே ஸ்பெஷல்: சிக்கன் பிரியாணி, சாத மீன் குழம்பு, ஆனியன் ரைத்தா, ஒயிட் ரைஸ், எலுமிச்சம்பழ ரசம், நாட்டுக்கோழி முட்டை ஆம்லேட். இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு சண்டே ஸ்பெஷல். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சிருந்துன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.